இன்றைய ஆன்மீக தகவல். சாதாரணமாக ஒரு வார்த்தை உண்டு, கல்லோடு ஆயினும் சொல்லி அழு என்று. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு சிலர் பக்தி, கோவில், பூஜை என்று இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு சிலர் சாமியாவது பூதமாவது நடக்கிறது தான் நடக்கும் இப்படி சொல்கின்றவர்கள் ஒரு சிலர். அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது. தெய்வ நம்பிக்கை அற்றவர்கள் அவர்கள் ஒரே 1% பேர் இருக்கின்றார்கள். மீது 99% பேரும் இறை நம்பிக்கையாளர்கள் தான் நம்முடைய நாட்டிலே. ஒரு முறை ஆதிசங்கரர் ஒரு கிராமத்தின் வழியே போய்கொண்டிருந்தார். அவரை கண்டான் ஒரு ஏழை விவசாயி. இந்த கேள்வியை அவரிடம் கேட்டான். ஆதிசங்கரர் சொன்னார், மகனே, இதோ இங்கிருக்கின்ற ஓடையை கடந்து போக உதவி செய், நான் உனக்கு பதில் அளிக்கின்றேன் என்றார். அவன் அந்த ஓடையின் குறுக்கே போடப்பட்டிருந்த ஒரு பனைமர துண்டு பாலத்தின் மீது ஏறி பக்கத்தில் இருந்த ஒரு மூங்கில் கழியை பிடித்தபடி நடந்தான். சங்கரரும் அந்த குச்சியை பிடித்தபடி பாலத்தை கடந்தார். அக்கறையிலே இறங்கி விட்டார்கள். ஆதிசங்கரர் அந்த குடியானவனுக்கு நன்றி தெரிவித்தார். அதற்கு அவன் சொன்னான், எனக்கு எதுக்கு சாமி நன்றி சொல்றீங்க? நீங்க ஓடையை கடந்ததுக்கு இந்த மர பாலத்துக்கு அல்லவா நன்றி சொல்லணும் என்றார். ஓஹோ, அக்கறையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு வந்து விட்டது இந்த பாலம் தானா? அப்படி என்றால் இந்த மூங்கில் குச்சியை எதற்காக பக்கத்திலே கட்டி வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார். மரப்பாலத்தை கடக்கின்ற போது திடீரென்று வழிக்கு விழுந்து விட்டால் பிடிச்சுக்கத்தான் சாமி என்று அந்த குடியானவன் அழகாக பதில் சொன்னான். உடனே ஆதிசங்கரர் சொன்னார், நீ என்னிடம் கேட்டாயே கேள்வி, அதற்கும் இதானப்பா பதில் என்றார். அவன், புரியல சாமி, என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் கேள்வி? சாமி பூதம் இதெல்லாம் என்ன, நடக்கிறது தானே நடக்கும் என்று தானே நான் உங்களிடம் கேட்டேன். அதற்கு இது எப்படி சாமி பதில் ஆகும் என்று கேட்டான் அந்த குடியானவன். அப்போது மீண்டும் ஆதிசங்கரர் சொன்னார், உன்னுடைய கேள்விக்கான பதில் இதற்குள்ளேயே இருக்கின்றதப்பா என்றார். அவர் ஞானி, இவரோ குடியானவன். அவருடைய வார்த்தை இவனுக்கு புரிய வேண்டும் அல்லவா? உடனே ஆதிசங்கரர் அவருடைய பாணியிலேயே பதில் சொல்ல ஆரம்பித்தார். அவனவன் தன் உழைப்பு என்கின்ற பாலத்தின் மீது நடந்து வந்தால்தான் பத்திரமான இடத்தை அடைய முடியும் என்பது உண்மை. நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் அதிலே ஏதேனும் தவறு நடந்து தவறி விழுந்தால் குச்சியை பிடித்து கொள்கின்ற மாதிரி ஆண்டவனுடைய திருவடியை பற்றி கொள்ளணும் என்றார் ஆதிசங்கரர். அதாவது ஒரு கையிலே கடவுள், மறுகையிலே நம்முடைய கடமை. கடமையை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்றாலும் ஒரு பக்கம் கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த கடமையிலிருந்து நாம் தவற மாட்டோம். கடமையிலிருந்து நாம் எப்போது தவறுகின்றோமோ அப்போதுதான் நமக்கு சங்கடங்கள் உண்டாகின்றது. ஆகவே இந்த கடமையிலிருந்து நாம் தவறாமல் நம்முடைய கடமையை செய்வதற்கு கடவுள் வழிபாடு நமக்கு உதவி செய்யும். நாம் வழிபடவும் வேண்டிய வரங்களை எல்லாம் தரவும் மட்டுமல்ல கடவுள், நாம் துக்கப்படும் போது சொல்லி ஆறுதல் தேடவும் அவர் வேண்டும். எனவேதான் கல்லோடு ஆயினும் சொல்லி அழு என முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது நம்முடைய மனத்திலே எத்தனையோ பாரங்கள் இருக்கின்றது. நீங்கள் பொதுவாக இந்த 60 வயதுக்கு மேல் இருப்பவர்களிடம் பாருங்கள், யாரேனும் ஒருவர் கிடைத்து விட்டால் அவரோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய பழங்கால கதைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இது எதனால்? அவர்களுக்கு தங்களுடைய மனக்குமுறல்களை, தன்னுடைய மனக்கட்டங்களை ஏதேனும் ஒரு இடத்திலே சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அவருக்கு ஆறுதல் கிடைக்கும். இதைத்தான் முன்னோர்கள் அழகாக கடவுள் என்று வைத்தார்கள். நம்முடைய மனதிலே இருக்கின்ற ஆதங்கங்களையும் நம்முடைய மனதிலே இருக்கின்ற கஷ்டங்களையும் ஏதேனும் ஒரு இடத்திலே கொட்டிவிட வேண்டும்.
இறைவன் இருக்கின்றான், அவன் பார்த்து கொள்வான் என்கின்ற நம்பிக்கை நமக்குள்ளாக வந்துவிட்டதென்றால் நம்முடைய அடுத்த காரியங்களை நாம் பாட்டுக்கு செய்து கொண்டே இருப்போம். கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் பார்த்து கொள்வார் என்று நாம் செய்து கொண்டே இருப்போம். அப்போது நம்முடைய காரியங்கள் நல்ல விதமாக நடந்து அவை நமக்கு நல்லவற்றை ஏற்படுத்தி தரும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகவே தெய்வ நம்பிக்கை என்ற ஒன்று நம்மை ஒரு ஆதார சக்தியாக இருந்து உந்தி தள்ளி கொண்டிருக்கின்றது. அதன் மூலம் நான் இந்த வாழ்க்கை என்ற பயணத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த தெய்வ நம்பிக்கை என்கின்ற அந்த துடுப்பை விட்டுவிட்டோம் என்றால் நாம் இடையிலே ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்பட்டு சுழற்சி ஏற்பட்டு சரியும் போது நம்மை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள். ஆகவே இறை நம்பிக்கை என்ற ஒன்றுதான் நம்முடைய வாழ்வை நடத்துவதற்கான சரியான வழி. ஆகவே இதனை உணர்ந்து எந்நேரமும் இறை தியானத்தோடு இருப்போம், நல்ல வழியிலே நடப்போம், நல்லவற்றையே சிந்திப்போம், நல்லவற்றையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். நன்றி, வணக்கம்.